ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி நார்த் இந்தியன் ஸ்பெஷல் டிஷ்ஷான தால் ஃபராதா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கடலைப்பருப்பு வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க. அதில் 2 மடங்கு, அதாவது 200 கிராம் அளவுக்கு வறுத்த ரவை, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினோடனே ரவை நல்லா உள்வாங்கிரும். பொழு பொழுன்னு வரும். அப்புறம் போக போக தான் கொஞ்சம் கொஞ்சமாக இறுக ஆரம்பிக்கும். முதல்ல மாவு நம்மளுக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் நேரம் அப்படியே போச்சுன்னா ரவை அதை நல்லா உறிஞ்சிட்டு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் இதை தேய்க்கும் போது தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த நேரம் லைட்டாக நீங்கள் பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ ஊறின கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மல்லித்தலைகள், ஒரு பச்சை மிளகாவை 2 உடச்சி சேர்த்துருக்கேன். அதோடு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. இதோடு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசால், தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பிணைஞ்சி விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க. இப்போது நாம் பிணைஞ்சி வச்சுருக்க அந்த ரவையை நான் ஓரளவு தேய்ச்சிக்கிறேன். தேய்ச்சிட்டு அதை நான் 2ஆக பிரித்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு மாவு பூரிக்கட்டையில் வச்சு தேய்க்கும் போது நல்ல மெல்லுசாக வரும். இப்போ ஒரு பார்ட்டை எடுத்துட்டு நான் பூரிக்கட்டையை வச்சு முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாகவே எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது, கட்டையில் ஒட்டவும் இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு மூடி இல்லை ஒரு அச்சு வச்சு நல்லா ரவுண்டாக ஒன்று போல் ஷேப்பாக நாம் எடுத்துக்கலாம். இந்த மீதம் வர்ற மாவை திரும்பவும் அந்த ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க மாவோடு சேர்த்து உருட்டி இதே மாதிரி தேய்ச்சி சின்ன சின்ன வட்டங்களாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் மாவு கட்டையில் ஒட்டாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதுக்குள்ளே ஒரு பாதி மட்டும் ஸ்டஃப் வைங்க. அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சுட்டு மறுபாதியை அப்படியே கொழக்கட்டை மாதிரி ஃபுல்லாக மூடிடக்கூடாது. இந்த அளவுக்கு மட்டும் மூடினா போதும். இப்போ நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அதில் ஓப்பன் இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி மூடிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டீமர் இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் நீங்கள் அவிக்கலாம். நான் 4 பீஸாக ஸ்டீமரில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்மளுக்கு கிடச்சிருக்க அந்த 8 பீஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே அதே எண்ணெயில் பிரட்டி எடுத்துடலாம். அடுப்பை சிறு தீயிலேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை நம்ம அதில் தூவி பிரட்டி எடுத்துட்டோன்னா நல்லா ஆயிலில் போட்டு எடுத்ததுக்கு அதுக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இதை நம்ம சூடாக சர்வ் பண்ணணும். இதோட நீங்கள் சில்லி சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பரே. பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.